வெல்கம் பேக் டு சேனல். நான் சரி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தாண்டி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அது என்ன ஆக்டரோட படம் இல்லை என்ன அப்டேட் தானே யோசிக்கிறீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 174th ஃபிலிம் அந்த படம் தான் கூலி. இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இவரோட படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தலைவரை வச்சு இவர் என்ன எடுப்பாரு, இல்ல இதுவுமே லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உள்ள வருமா அப்படிலாம் இருந்தது. இல்ல இது ஒரு ஸ்டாண்டர்டான ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லியிருந்தாங்க. இப்போ கூலி படத்துல இருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்துல வந்து ராணா அவர்களும் நடிக்கிறாங்க. இதை பத்தி ராணா கிட்ட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது ராணா அவர்கள் ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ராணா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல யூஸ்வலான தலைவர் ஃபிலிம் மாதிரி இது இருக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபிலிம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து அவர் சூஸ் பண்ணதுன்றது ரொம்ப பெரிய ஒரு கட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தை அவர் பண்றாருன்னு போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜானர்லயும் பண்ணலான்றது. அதையும் இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. அமிதாப் பச்சனா இருக்கட்டும், ஃபகத் ஃபாசிலா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், இவங்க 4 பேருமே சேர்ந்து இந்த படத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு லீட் ரோல்ஸ் இருக்க இந்த படம் வந்து இது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஜுடிஷரிக்கும் ஒரு போலீஸ் டீமுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இந்த படமே. இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். பட் இந்த படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் பண்றாருன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஸ்கிரிப்டுள்ள அவர் பண்றாருன்னும் போது. ஏன்னா இவரோட ஜானர் இது கிடையாது. ஜானர் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாத்தி பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்றாரு. இப்போ வந்து சும்மாவே நம்ம தலைவர் படம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்போம். இதுல ராணா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் இந்த படத்துல அப்படி என்ன புதுசா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல எப்பயுமே ஒரு புதுசு இருக்கும். நம்ம தலைவரை வச்சு அவர் எப்படி காட்ட போறாரு, இந்த மாதிரி ஃபேன்ஸ் கியூரியஸா போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ராணா பேசின அந்த பர்டிகுலர் கிளிப்பே வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால வைரலா இந்த கூலி படத்தை பத்தியும் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஷேர் பண்ண விஷயங்களும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.